டென்டோட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா நடிகர்கள் பத்தி தான் பேச போறோம். முக்கியமா நாம சினிமாவை பத்தி நிறைய விஷயங்கள் எப்பவுமே பேசியிருக்கோம். நடிகைகள் பத்தி பேசியிருக்கோம், நடிகர்கள் பத்தி பேசியிருக்கோம், நடிகர்களுடைய சம்பளத்தை பத்தி பேசியிருக்கோம். யாரு கோடி கோடியா சம்பாதிக்கிறாங்க, யாரு கோடி கணக்குல மதிப்புள்ள கார்களை வச்சிருக்காங்க அப்படின்லாம் பேசியிருக்கோம். பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமா அதே நடிகர்களை பத்தி வித்தியாசமான ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம பேச போறோம். எஸ், கடன்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய டாப் நடிகர்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்டா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நடிகர் விஷால். விஷால் ஒரு நார்மல் ஃபேமிலியில பிறந்தாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவங்க அப்பா ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருந்திருக்காரு, கிரானைட் பிசினஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்களோட ஃபேமிலியில இருந்து வந்தவர் தான் விஷால். ஸோ விஷால் பார்ன் இன் சில்வர் ஸ்பூன் அப்படின்னே கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா அவங்க அப்பா பிசினஸ் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ விஷால் மிகப்பெரிய ஒரு பின்புலத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவர்கிட்ட கோடி கோடியா பணங்கள் இருக்கு அப்படின்னு நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம். இவர் ஒரு காலகட்டத்துல சம்பாதிக்க ஆரம்பிச்சார். அதாவது இவருடைய படங்கள்லாம் ஒரு டைமிங்ல ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆக ஆரம்பிச்சது. இவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே உருவாகவும் ஆரம்பிச்சது. ஸோ இவங்கெல்லாம் கோடி கோடியா சொத்து வச்சிருப்பாங்க, இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது அப்படின்லாம் நாம நினைச்சிருப்போம். இப்ப வரைக்கும், அதாவது ஒரு சில வருஷங்களா விஷாலுக்கு பெரிய அளவுல படங்கள் கிடையாது, அது எதுவும் வரதும் ஓடுறது இல்லை. இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும்போது எப்படி இவங்க சர்வை பண்ணுவாங்க? இவங்க எல்லாம் கோடிகள்ல பணம் வச்சிருக்காங்க, அதனாலதான் இவங்களுக்கு படமே நடிக்கலனாலும் இவங்களால ஜாலியா இருக்க முடியுது, எப்பவுமே ஒரு பெரிய பேர்ல இருக்க முடியுது அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷாலு பல கோடி ரூபாய் கடன்ல மாட்டிருக்காரு அப்படின்றதுதான் உண்மையான ஒரு நியூஸா இருக்கு. என்ன அப்படின்னா, நடிகரா இருக்கும்போது எந்த அளவுக்கு ஒவ்வொரு நடிகரும் ஆட்டம் போடுவாங்க, அதாவது டாப்ல இருக்கும்போது ஒரு சில நடிகர்கள்லாம் பயங்கரமா ஆட்டம் போடுவாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம ஆர்யாவை சொல்லலாம். ஆர்யாவை பத்தி சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை நடிகர் நடிகைகள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமாவுடைய முதல் பிளே பாய் ஆர்யா தான். அதாவது 80 காலகட்டத்துல கமல்ஹாசன் அவர்களை சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆர்யாவை தான் அந்த இடத்துல சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி சிம்புவெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, பட் சிம்புலாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஆர்யா அவரே டைரக்டா சொல்லுவாரு, ஆமாங்க எனக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நான் ஜாலியா இருப்பேன் அப்படிலாம் சொல்லுவாரு. ஆர்யாக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கண்டிப்பா இருக்கதான் செஞ்சாங்க. அதுல முக்கியமா கேர்ள்ஸ் நிறைய பேர் இருக்க செஞ்சாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆர்யாவுக்கு என்னப்பா குறைச்சல், அவரும் ஜாலியா இருப்பாரு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் அதை தாண்டி விஷாலுமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிளே பாயா இருந்திருக்காரு. அவரும் ரொம்ப ஒரு லக்ஸரியான லைஃப் எல்லாம் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறமா பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம அவரா ஒரு சில படங்களை ப்ரொடியூஸ் பண்ணி அது ஓடாம போய் அதுக்கப்புறமா அவருக்கு நஷ்டமா இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படிடா வெளியில வர்றது அப்படின்னு யோசிச்ச அவரு அடுத்து நடிகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில எடுத்து தான் கூட இருக்கக்கூடிய நடிகர்கள்லாம் அதுல சேர்த்துக்கிட்டு அதுல வர பணத்தை வச்சு நம்ம ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் இருக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ பில்டிங் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் லட்சக்கணக்கில் கோடி கணக்குல எல்லாம் டொனேஷன் சொல்லி வாங்கி 10 வருஷமா அந்த பில்டிங்கை கட்டாம இப்போ லாஸ்ட் மினிட்ல எல்லாரும் கேள்வி கேட்க போய் ஓடி ஓடி அந்த பில்டிங்கை கட்டிக்கிட்டு இருக்காரு. பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் தான் தனக்கு கல்யாணம் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாரு. பட் கடன்ல எந்த அளவுக்கு அவர் மூழ்கி இருக்காருன்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். அதனாலே மேபி அவருக்கு நடந்த நிச்சயதார்த்தம் கூட பாதியில நின்னு போயிடுச்சுன்ற ஒரு விஷயம் வந்தது. அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியாது. அதாவது விஷால் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லி ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட்லாம் நடந்தது. அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பிசினஸ் மேன், அதாவது ஆந்திரால மிகப்பெரிய பிசினஸ் மேனுடைய பொண்ணு தான். அவங்களும் பிசினஸ்ல இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு கடன்ல இருக்கிறவர் எதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிதான் அந்த கல்யாணம் நிச்சயதார்த்தத்தோட நின்னு போயிடுச்சு அப்படின்லாம் பேசப்பட்டது. அதுக்கப்புறமா நடிகர் சங்கத்துல இருந்த பணத்தை விஷால் சுரண்டி சாப்பிட்டுட்டாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சாங்க அவங்கள பத்தி. அதுக்கப்புறம் விஷாலுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப வரைக்கும் விஷால் கடன்ல மாட்டிக்கிட்டு பின்னணி நடிகரா தான் இருக்காரே தவிர முன்னணி நடிகரா இல்ல. அடுத்ததா ரவிமோகன், அதாவது ஜெயம் ரவின்ற அந்த பட்ட பேரை ரவிமோகன் அவர் மாத்திக்கிட்டாரு. இப்ப அது மாத்துறதுக்கான ரீசன் ரீசெண்டா அவர் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, ஜெயம் அப்படிங்கிற பேர் எனக்கு தானாவே ஒட்டிக்கிச்சு. சோ இப்போ எனக்கு என்னோட அப்பா பேரை கூட சேர்த்துக்கணும்னு ஆசையா இருக்கு. அப்பா பேர் என்னன்றது பிறந்ததுல இருந்தே அவருக்கு தெரியும், அப்பெல்லாம் சேர்த்துக்கல. இப்ப அப்பா பேரை சேர்த்துக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, அதனாலதான் நான் என் பேரை ரவிமோகன் மாத்திக்கிட்டேன்னு சொல்லி அதுக்கு ஃபேக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்திருந்தாரு. சோ ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அவரோட அண்ணா டைரக்டர், அது நமக்கு தெரியும். அவங்க அப்பா ப்ரொடியூசர் எல்லாம் பேசியிருக்காங்க. சோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த படத்துலதான் ஜெயம் ரவி நடிப்பாங்க. சோ அதனால இவங்களுக்கு மிகப்பெரிய சொத்து எல்லாம் இருக்கு, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவங்களுக்கு என்னப்பா இவங்க எல்லாம் மிகப்பெரிய ஒரு வசதியான சொகுசான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் அப்படின்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், பார்த்திருக்கோம் அவரை. சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்துல இருந்து வந்தவர் தான் ரவிமோகன். பட் இப்போ அவரு மிகப்பெரிய கடன்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு அப்படின்றதுதான் 100%
உண்மையான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவர் கல்யாணம் பண்ண ஆர்த்தி ரொம்ப வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி. ஆர்த்தியோட அம்மா வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசர். அவங்க நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ண படத்துல தான் ஜெயம் ரவியும் நிறைய நடிச்சிட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் அவங்களுக்கு நிறைய நஷ்டமா தான் ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த கடன் எல்லாம் இவர் ஏத்துக்காம அவங்க மாமியார் அதை ஏத்துக்கிட்டு எல்லா விஷயமும் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்த்தி கூட வாழாம ஜெயம் ரவி அடுத்து இல்லீகலா பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு கெனிஷா கூட இப்போ லிவின்ல இருந்துட்டு இருக்காரு. அவங்களோட விஷயமும் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளா போச்சு. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நாமளும் இதுக்கு முன்னாடி நிறைய இன்டர்வியூஸ்லயும் சரி, அவங்கள பத்தின நிறைய நியூஸ் எல்லாம் வரும்போதெல்லாம் பேசிட்டு தான் இருக்கும் அதை பத்தி. ஸோ ஜெயம் ரவி கெனிஷா கூட வந்ததுக்கு அப்புறமா அவரோட வீடு ஈசிஆர்ல இருக்கு. அந்த வீடு வந்துட்டு ஜப்தி பண்ணக்கூடிய அளவுல அந்த வீடு ஜப்தி பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. அதாவது சீல் வைக்க வேண்டிய அளவுக்கு வந்திருந்தது. ஏன் அப்படின்னா அது மேல அவ்வளோ அளவுக்கு கோடி கணக்குல லோனை வாங்கி அதை கட்டாம விட்டு அதை வந்து ஜப்தி பண்ற அளவுல ஜெயம் ரவி விட்டுட்டாரு. அவருக்கு கட்டுறதுக்கு எதுவுமே இல்ல. என்ன ரீசன் சொன்னாரு அப்படின்னா, மாமியார் வீட்டுல இருந்து வெளில வரும்போது என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டாங்க. என்கிட்ட எதுவுமே இல்ல. கால்ல செப்பல் கூட இல்லாம வெறும் காலோட தான் நான் அந்த வீட்டுல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி சொன்னாரு. இப்போ கெனிஷாவோட சேர்ந்ததுக்கு அப்புறமா ஆர்எம் ஸ்டுடியோ அப்படின்லாம் சொல்லிட்டு புதுசா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா படங்கள்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதாவும் எடுத்துக்கிட்டு இருக்கிறதாவும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. சோ இதெல்லாம் பணம் இல்லாம எப்படிப்பா பண்ண முடியுதுன்னு கேட்டா, கெனிஷா தான் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்க தான் எனக்கு படம் எடுக்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு கடவுள் கொடுத்த வரம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, உண்மையிலே ரவிமோகனும் சரி, கெனிஷாவும் சரி மிகப்பெரிய ஒரு கடன்ல தான் மாட்டிட்டு இருக்காங்க. ரவிமோகன் ஸ்டார்ட் பண்ண 3 படமும் அப்படியே நிக்குது. அதாவது காசு இல்லாம அப்படியே நிக்குது. கெனிஷா இதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஜெயம் ரவிக்கு கெனிஷா இப்ப ஹெல்ப் பண்றது கிடையாது. அதாவது கெனிஷா கிட்டே இப்ப காசு இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா கெனிஷாக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஜெயம் ரவிக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட்டே இல்ல. சோ அவரை வச்சு படம் பண்ணாலோ இல்ல அவரோட ப்ரொடக்ஷன்ல படம் பண்ணாலோ அது ஓடாது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் இப்ப ஜெயம் ரவி வந்துட்டு ஹீரோவை விட்டுட்டு வில்லனாவே நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரும் கண்டிப்பா வில்லனா தான் வரும். சோ எல்லாமே வில்லன் இல்லாட்டி சப்போர்ட்டிங் இந்த மாதிரி தான் வருமே தவிர ஹீரோவா இனி அவர் யாரும் வந்து ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சோ அவருக்கான வேல்யூ ரொம்பவே குறைஞ்சிடுச்சுன்றது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. சோ ஜெயம் ரவியை நம்பி இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ரொடியூசரோ டைரக்டரோ இறங்குறதா இல்லைன்ற மாதிரி நியூஸ் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. சோ கெனிஷாவோட சேர்ந்ததுனால இவருக்கு நிறைய லாஸாவும் ஆயிருக்கு. இவர் நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிருக்காரு. இருக்க ஒரு வீடு கூட இல்லாம கெனிஷா மூலமா கோவால ஒரு வீடை வாங்கி அங்கதான் இப்ப இருந்துட்டு இருக்கிறதாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஜெயம் ரவி எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாலும் இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கடன்ல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாருன்றதுதான் 100% உண்மையா இருக்கு. அடுத்ததா நடிகர் தனுஷ். தனுஷை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் ஸ்டார் மருமக அப்படின்ற அந்த பேரு ஃபர்ஸ்ட்ல ரொம்பவே இருந்தது. அது அப்படியே அவர் வந்து டோட்டலா தன்னோட தனி திறமையால மாத்திட்டாரு. தனுஷோடைய மாமனார் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாத்திட்டாரு. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயமும் பயங்கரமா வந்து யோசிச்சு பண்றது, மல்டி டேலண்டட் பர்சன் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு ஒரு படத்தை எடுக்கிறதும் ப்ரொடியூஸ் பண்றதும் பாடுறதும் ஆடுறதும் கதை எழுதுறதும் எல்லாத்தையும் அவரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவரே இயக்கி அவரே ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு. அவரே பாடிக்கிறாரு, அவரே ஆடிக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சனா தனுஷ் இருந்துட்டு இருக்காரு. தனுஷ்க்கு என்னப்பா போயஸ் கார்டன்ல 150 கோடி ரூபாய்க்கு வந்து வீடு இருக்கு, அதை தாண்டி இன்னும் நிறைய சொத்துக்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் வந்து நினைச்சிட்டு இருப்போம். பட் அவருக்கு 150 கோடி ரூபாய் வீடு இருந்தாலும் சொத்துக்கள் இருந்தாலும் இப்போ அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடிக்கு மேல கடன்ல இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி தனுஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்த ஒரு சில படங்கள்லாம் சுத்தமா ஓடவே இல்லை. அதாவது போட்ட காசு கூட வரலன்ற அளவுக்கு தான் அந்த படம் வந்து போயிட்டு இருந்துச்சு. சோ ரொம்பவே வந்து கடன்ல இருந்துட்டு இருந்தாரு தனுஷ். கடன் தான் மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தது தனுஷும் ஐஸ்வர்யாவும் பிரிஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லி அதையும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க. லதா ரஜினிகாந்த் அதாவது ஐஸ்வர்யாவோட அம்மா வந்து இதுக்கப்புறம் இவர் கூட இருந்தா நம்மளும் வந்து ஒண்ணும் இல்லாம போயிடுவோம், சோ அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க தான் பிரிச்சுட்டதாவுமே வந்து பேசியிருந்தாங்க. சோ கடன்ற ஒரு விஷயம் தான் தனுஷோட லைஃப் வந்து போனதுக்கு காரணமா இருந்ததுன்னு எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. சோ தனுஷ் என்னதான் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் அவரோட படங்கள்லாம் 100 நாளை தாண்டி ஓடினாலும் கூட அவருக்குன்னு மிகப்பெரிய கடன் கண்டிப்பா இருந்துட்டு தான் இருக்கு. ஏன்னா இவரு எந்தெந்த ப்ரொடியூசருக்கெல்லாம் வந்து கால் ஷீட் கொடுத்து எல்லாமே அட்வான்ஸ் வாங்கி சைன் பண்ணாரோ நிறைய படங்கள் வந்து ஸ்டார்ட்டே பண்ணாம அப்படியே ஸ்டாப் ஆயிருக்கு. இவரை நம்பி பணம் போட்டவங்க எல்லாம் வந்து கடன் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க, பணத்தை குடுன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இவரே இப்ப ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால மத்தவங்களோட படத்துல நடிக்காம தள்ளி போட்டுக்கிட்டே போயிருக்காரு. இதை பார்த்து மத்த ப்ரொடியூசர் எல்லாமே வந்து தனுஷ் கிட்ட பிரச்சனை பண்ணி அவர் மேல வந்து கேஸ் எல்லாம் கூட போட ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா தனுஷ் பத்தின கேஸ் வந்து கோர்ட்ல நிறையவே இருக்கு. கடன்
கடன் பத்தினது. 100 கோடி தரணும், 150 கோடி தரணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. சோ தனுஷ் வந்து வெளியில மிகப்பெரிய ஒரு நடிகரா இருந்தாலும், பாலிவுட், ஹாலிவுட்ன்னு கலக்கிட்டு இருந்தாலும், அவருக்குன்னு கோடிக்கணக்குல கடன் வந்து இருக்கத்தான் செய்யுது. அடுத்ததா நடிகர் சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்போ டாப் ஹீரோல ஒருத்தரா இருக்காரு சிவகார்த்திகேயன். அஜித் வந்து ரேஸுக்கு போயிட்டாரு. விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு. கமல்ஹாசன் அவர்களும் அரசியலுக்கு போயிட்டாங்க. சூப்பர் ஸ்டாருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இந்த மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியா சொல்லி சொல்லி எல்லாரையும் வந்து ஒதுக்கி வச்சுட்டு, சிவகார்த்திகேயன் தான் இப்ப முன்னிலையில இருக்கிற மாதிரி பல பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாம். சோ இருந்தாலும் மத்த நடிகர்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து சினிமாவுல இருக்கத்தான் செய்யும். எத்தன பேர் சிவகார்த்திகேயன் மாதிரி வந்தாலும் விஜய வந்து யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. சோ விஜய்க்கு ரீப்ளேஸ் சிவகார்த்திகேயனா கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ அந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்து உச்சக்கட்ட புகழ் நடிகரா இருந்துட்டு இருக்காரு. இப்ப கோடிகள்ல சம்பளம் வாங்குறாரு. 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பளத்துல மேபி அவர் ஆரம்பத்துல வந்து சினிமாக்குள்ள வந்திருக்கலாம். இப்போ கோடிகள்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அவரோட படங்கள்லாம் 100 நாள் ஓடுது. அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து நிறைய நம்ம பில்டப்லாம் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அது உண்மைதான். சிவகார்த்திகேயன் கோடியில சம்பளம் வாங்குறாரு. இருந்தாலும் என்ன அப்படின்னா, ஆசை யாரப்பா விட்டுச்சு? பேராசையே பெருநஷ்டத்திற்கு காரணம் அப்படின்னு நம்ம வந்து நிறைய பழமொழி எல்லாம் பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். சோ நடிக்க ஆரம்பிச்சு தன்னோட படங்கள்லாம் மிகப்பெரிய அளவுல ஓடுறத பார்த்த சிவகார்த்திகேயன் என்ன பண்ணாரு அப்படின்னா, சொந்தமாவே ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அது மூலயமா நம்ம வந்து படங்கள் பண்ணியிருந்தா போட்ட பணம் நமக்கு வரும், நம்ம நடிச்சாதான் நல்லா போதே அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலயமா இவரே ஓனா நிறைய ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணி, பார்ட்னர்ஷிப்லயும் நிறைய ப்ரொடியூஸ் எல்லாம் பண்ணி அது வந்து லாஸ்ட்ல எல்லாம் கூட போச்சு. ஆனா அதெல்லாம் பெரிய அளவுல வெளியில பேசல. சிவகார்த்திகேயனை பத்தி எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும் அவர் வச்சிருக்கக்கூடிய அந்த ஐடி விங் வந்து அதை அப்படியே டோட்டலா ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஏற்கனவே நிறைய பெண்கள் பிரச்சனையில கூட அவர் வந்து பேசப்பட்டாரு மிகப்பெரிய அளவுல. பட் அவரோட ஐடி விங் ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த ஒரு நியூஸ் வந்தாலும் அவரை பத்தி அது அப்படியே ஆஃப் ஆயிரும். அது வந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு போவே போவாது. சோ அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் ப்ரொடியூஸ் பண்ண நிறைய படங்கள் வந்து ஓடாம போயிருக்கு. போட்ட பணத்தையே எடுக்க முடியலப்பா அப்படின்ற அளவுக்குலாம் அவருக்குமே கடன் இருக்கு. சோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இன்னும் நிறைய வேலைகள்ல இறங்கி பார்த்துட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன். எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத மட்டுமே குறிக்கோளா வச்சு அடுத்தடுத்த படங்கள் வந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. மத்தவங்க பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன்லயும் அவர் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. சொந்த ப்ரொடக்ஷன்லயும் நடிச்சிட்டு இருக்காரு. சோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் சைட்ல இப்ப பிசினஸும் நிறைய ஸ்டார்ட் பண்றதா நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அது வந்து இன்னும் அபிஷியலா நமக்கு வரல. இப்போதைக்கு சினிமால இருக்காரு. சினிமாவுல சொந்தமா என்ன பண்ண முடியும், சொந்தமா நம்ம பணத்தை போட்டா அதை எப்படி பல மடங்கு எடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சுதான் இப்ப சிவகார்த்திகேயன் சொந்த பணத்தெல்லாம் அதுல போட்டுட்டு இருக்காருன்ற மாதிரி நியூஸ் வந்தது. அப்படி போட்டு போட்டு அவருக்கு நிறைய ஃபிளாப் ஆகி அதனால அவருக்கு நிறைய கடன் இருக்கு. அதாவது 180 கோடி ரூபாய் கடன் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இருக்கு. சோ என்னதான் பெரிய உச்சக்கட்ட புகழ் நடிகரா இருந்தாலும் அவங்களுக்கும் கோடிக்கணக்குல கடன் இருக்கு. அவங்களும் கடனாளியா தான் இருக்காங்கன்றதுதான் உண்மை. சோ ஃபைனலா நம்ம பார்க்க போறது இன்னொரு உச்சக்கட்ட புகழ் நடிகர் அப்படின்னே சொல்லலாம். சோ விஜய் சேதுபதி. இவரும் பாத்தீங்கன்னா நிறைய கடன்ல இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இவரும் சொந்தமா நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அது மூலயமா ப்ரொடக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ப்ரொடியூஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து ஃபிளாப் ஆயிருக்கு. சோ இவருடைய ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் வந்து நிறைய சோசியல் மீடியால வைரல் ஆச்சு. அதுல இவர் நிறைய லாஸ் பண்ணியிருக்காரு. அதாவது இவருக்குன்னு ஒரு சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்கு. அதுல இவர் நிறைய பணத்தை போட்டெல்லாம் லாஸ் பண்ணியிருக்காரு. கோடி கணக்குல இவர் இழந்திருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவர் வந்து ரொம்ப ஈஸியா ஏமாத்தி வாங்கி சாப்பிட்டுருவாங்க. சோ இவர் இழந்தது அப்படின்னு நிறைய இருக்கு. இவர் ஒரு பக்கம் சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவர் பணம் வந்து எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இவர் வந்து பணத்தெல்லாம் ரொம்பவே நஷ்டம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் எல்லாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம், பார்த்திருக்கோம். சோ அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா பிக் பாஸ் ஷோல பயங்கர ஃபேமஸ் ஆனாரு. சோ பிக் பாஸ்ல வந்துட்டு இவரோட சம்பளம் 75 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது உண்மைதான். ஏன்னா ஒரு படம் வந்து நடிக்கணும்னா 3 மாசம் ஆகும். அதுக்கு இவர் வந்து 50 கோடி 60 கோடி சம்பளம் வாங்குவாரு. சோ அந்த 3 மாச கான்ட்ராக்டுக்கு தான் இவர் வந்து 75 கோடி ரூபாய் சம்பளமா பிக் பாஸ்க்கு வாங்கியிருந்தாரு. சோ அந்த மாதிரிலாம் வாங்குறவங்களுக்கு எப்படிப்பா கடன் வரும் அப்படின்னு கேட்டா இவர் நிறைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ்ல இருக்காரு. நிறைய சோசியல் ஒர்க் வந்து இவர் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேருக்கு இலவசமா உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க நிறைய ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. சோ அப்படி ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வந்து டவுன்ல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே வந்து டெவலப்பிங் இல்லாத ஒரு ஏரியால இவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்போ ரீசெண்டா சிட்டிக்குள்ளார ஒரு 100 கோடி ரூபாயில வந்து வீடு கட்டியிருக்காரு. அதுவுமே கடன்ல தான் கட்டியிருக்காரு. இவர் கொடுத்த நிறைய கேஷ் ஷீட்க்கு இவர் போகாம இருந்திருக்காரு. அப்ப ப்ரொடியூசரால இவர்கிட்ட அவர் கொடுத்த அட்வான்ஸ் வந்து திருப்பி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இவர் வந்து அதெல்லாம் கொடுக்காம நிறைய அலக்கழிச்சுக்கிட்டே வந்தாரு. நிறைய காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. சோ வெளியூர்களுக்கு எல்லாம் போக ஆரம்பிச்சுட்டாரு. ஷூட்டிங்கே சரியா வர்றது இல்ல. இவர் வந்துட்டு போதைக்கு அடிமையாயிட்டாரு அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க.
சோ அதனால இவருக்கு வந்து கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் கடன் இருக்கிறதாவும், இன்னும் அதுல இருந்து இவர் வெளியில வரல, கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கடனை அடைச்சிட்டு இருக்கிறதாவும், ஒரு பக்கம் படங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவரோட சம்பளத்தை உயர்த்துறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கடனையும் அடைச்சிட்டு இருக்காரு. சோ இவரும் மிகப்பெரிய நடிகரா இருந்தாலும் கடனாளியா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் இப்ப சொல்லியிருக்காங்க. சோ நடிகர்களுக்குமே கஷ்டம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் என்னப்பா கஷ்டம் இருக்க போகுது, அவங்களுக்கெல்லாம் என்னப்பா இருக்க போகுது, அவங்க ஜாலியா இருப்பாங்க, இன்னைக்கு நினைச்சதை நினைச்ச நேரத்துல உடனே அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். சோ ஒரு சாதாரண மக்களுக்கும் சராசரி மக்களுக்கும் ஆயிரக்கணக்கிலும் லட்சக்கணக்கிலும் கடன் இருக்கு. அதே மாதிரி உச்சக்கட்ட புகழ் நடிகர்கள், அதாவது 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கும் கடன் இருக்குன்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. சோ நான் சொன்ன இந்த ஹீரோக்கள்ல யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.